வந்தானா இங்க படிச்சிடும். அது ஏன்னு கேட்டா அது எனக்கு தெரியும். ஏன்னா சொல்லலையா தெரிஞ்ச இப்ப என்ன படிப்பியா படுறா படி சொன்னது உடனே படி சொன்னது படுறா. கேமராமேன் நீங்க கொஞ்சம் கல்ல கீழே பாத்துக்கோங்க. ஆமா கேமராமேன் மடியா அடுத்துக்கே உடச்சுக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. முறுக்கு மாதிரி கறக்கு இருக்கீங்க. வெல்கம் பேக் டு ஆஃபிட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா வரில இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாலைவனத்துல தான் இருக்கு. இப்போ நம்மளை சுத்தி நம்ம நிக்கிற இடத்துல 360 டிகிரி வச்சு ஃபுல்லா பார்த்தாலும் ஃபுல்லாமே பாலைவனமா தான் இருக்கும். இந்த பாலைவனத்துல ஒரே ஒரு ட்ரீ, ஒத்த ட்ரீ எத்தனை வருஷமா நிக்கிறது. ஒத்த ஆளா நானும் வருஷமா மழை பெய்யறதே இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம். நிறைய டைம் ஒரு 10 டைம் ஒரு 5 நிமிஷம் பெய்ய 2 நிமிஷம் பெய்யும். போன வாரம் வந்து மூச்சு திணற அடிச்சானுங்க. ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் பெய்யுச்சு. அந்த மழை பெய்ஞ்சதுக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அண்ணி சொல்லியிருந்தாரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இது மரம் இருக்கு. ஸ்ட்ராங் தான். பட் இருந்தாலும் குரங்கு வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்கு வேலை பாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மரம் வந்து பசங்களுக்கு வந்து எப்படி சொல்றோம்னா ஒரு இடம் மாதிரி, ஸ்பாட் மாதிரி. சரிங்களா? பசங்களுக்கு இது வந்து ஏன்னா வேலை முடிஞ்சு இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பசங்களாம் வந்து தெரியும் சொன்னா உனக்கு எதடா சொல்ல வேணாங்கிற. இவன் கூட இருந்து வச்சுக்கோ. இவனை பத்தி இவன் சொல்லி தருவான், இவனை பத்தி இவன் சொல்லி தருவான். பரவாயில்ல சொல்லலாம். அவனுக்கு அசிங்கம் நான் அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறோம். பேக்ல பாட்டு இருக்கு. பாட்டுலாவா? பொய் என்னங்க அப்பெல்லாம் இல்லைங்க போய் சொல்றாங்க. பேக் பாட்டு நீ பார்த்த பனாமலேருந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இங்க வரதுக்கு 40 கிலோமீட்டர். இது எதுக்கு வருதுன்னு தெரியல. மொட்டை வெயில் அடிக்குது. ஊர்ல சொல்றேன் தெளிவா பேசு. ஊர்ல மக்களே சரிங்களா? ஊர்ல வந்து இந்த மாதிரி ஸ்கூலு வேலைக்குள்ள முடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த மரத்து மேல உட்காந்துட்டு ஜாலியா என்ன பேசுவோம் தெரியாது. அதான் என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன பேசுவோம் தெரியாது. வந்தானா இங்க படிச்சிடும். அது ஏன்னு கேட்டா அது எனக்கு தெரியும். ஏன்னா சரியான காத்தா இருக்கு. நீ வந்து இப்படி வந்து என் பின்னாடி வியூல வந்து நின்னுட்டான்னு வச்சுக்கோ. சொல்லுங்க. உன்னோட ஃப்ரேம்ல அவங்க வந்துருவாங்க. வரட்டும். கூப்பிடுங்க. எங்க போற கூப்பிடுங்க. கைய நீட்டி பேசாதடா. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. நடக்கும். வெளியே வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றோம். சொல்லலையா இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அளவுக்கு காம்பவுண்ட். கீழே போய் இந்த ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஹிஸ்டரி பாஸ்ட் அல்லவா. கேமராமேன் நீங்க கொஞ்சம் கல்ல கீழே பாத்துக்கோங்க. ஆமா கேமராமேன் மடியா அடுத்துக்கே உடச்சுக்காதீங்க. அப்புறம் கேமரா பிடிக்கிறதுக்கு கேமரா ஆளே இல்ல. பரவாயில்ல. வெயில்ல அப்படி பிங்க் ஆயிடுச்சு. எங்க நாடு பிங்கா இருக்குங்க. வெள்ளையா இருந்து பிசாசு மாதிரி இருக்குடா. நான் சொன்ன இந்த காம்பவுண்டோட ஃபுல்லா சுத்தி இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல அந்த இந்த மாதிரி மரம் ட்ரீ ஆஃப் லைஃப் எந்தெந்த நாட்டுல இருக்கோ அந்தந்த நாட்டோட மரத்தை பத்தி அந்த ஹிஸ்டரி இருக்குல்ல அது ஃபுல்லாமே ஒவ்வொரு மரம் இருக்கு. டூல் ட்ரீ ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா. ஒவ்வொரு அந்த மரத்தையே அப்படி செதுக்கிருக்காங்க. சொன்னீங்களா? ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கும். இங்க ஒரு மரம் அந்தந்த நாட்டுல எப்படி இருக்கும். இது யுஎஸ்ஏல கலிபோர்னியால இருக்கு. இது வந்து மெக்சிகோல இருக்கு. இது வந்து யுஎஸ்ல இருக்கு. இப்ப நம்மள ஒருவேளை மெக்சிகோ போயிட்டோம் இல்ல கலிபோர்னியா போயிட்டோம்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஞாபகம் தெரிஞ்ச இப்ப என்ன படிப்பியா படுறா படி சொன்னது உடனே படி சொன்னது படுறா படி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது படுறா. இது என்ன எழுதிருக்கு மட்டும் படி. கலிபோர்னியா தப்பு.
இது என்னங்க? இது வந்து ஐலாண்ட் கேனரு ஹைலாண்ட். இது பாருங்க இப்படி இருக்கு. ஒரு மரம் டிஃபரெண்ட். ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு நாட்டுல இருக்குடா. அந்த மரத்துல இது வந்து பெட்ரோல் குடிச்சு வளர்ந்த மரம், அதனால இப்படி இருக்கு. சரியா? இது வந்து வேற ஏதாச்சும் குடிச்சிருக்கு. இது வந்து தூக்கம் வந்து சொல்லி கொஞ்ச நாள் தொங்கிருச்சு, அதனால படுத்த மரம், அதனால படுத்துருச்சு. வேண்டாம், அசிங்கமா இருக்கு. நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. ஏதாவது கேட்டுற, படிச்சுட்டு வா. ஓகே, படிச்சாச்சு வாங்க. மெயின் இடம் ஒண்ணு இருக்கு. அப்படியே போனோம்னு வச்சுக்கோ, அங்க டாய்லெட் இருக்கு. இதான் பெட்ரோல். இது என்ன சொன்னாங்க, அந்த ஆக்சிஜனுக்காக இந்த தீ வந்து நம்ம விட்டாங்களாமா. இது வந்து பெட்ரோல் அந்த எப்படி சொல்றோம்னா, அந்த கிணறுல ஆக்சிஜன் இருக்கும்ல பெட்ரோல், அந்த ஆக்சிஜனுக்காக ஹிஸ்டரி படிச்சேன் நானு. ஹிஸ்டரி படிச்சேன், அதனால ஹிஸ்டரினா கதைகள். கதையா? கதைகள். இதுக்கு எதுக்கு ஹிஸ்டரி படிச்ச? இதுக்கு ஹிஸ்டரி இருக்கும்ல, பெட்ரோல் பின் ஹிஸ்டரி இருக்காதா? சும்மா பெட்ரோல் வந்துருமா? சொல்ல விடுங்க. சொல்றேன், ரொம்ப ஆசைப்படுறேன். சொல்லியாச்சு, அவ்வளவு. ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைக்கும் போது அந்த ஆக்சிஜன் உள்ள அடைஞ்சிருக்கும் போது தீ விடுவாங்க. இந்த தீ எவ்வளவு தூரம் போதோ அந்த அளவுக்கு அந்த பெட்ரோல் ஆக்சிஜன் உள்ள கிணறுல கிடைக்குமாமா. கேமரா சொல்லி கொடுத்தாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நம்ம வந்து கேட்டு வந்துடுறான். கேமராமேன் என்ன சொல்லி கொடுக்குறான்னு தெரியல. சரியா? அத வந்து இவன் தப்பா வேற சொல்றான். பத்தியா? சொல்லி கொடுத்தீங்க. அவரோட கட்டா சொல்லி கொடுத்தாரு, சொன்னது தப்பு. அது அதுக்கு தானே அந்த ஃபயர் விடுறாங்க, ஆக்சிஜனுக்காக. போதுண்டா அடைக்கிறது வெடிக்கிறது. என்னது நல்லா இருக்குங்க, முறுக்கு மாதிரி கரக்கு முறுக்கு இருக்குங்க. பழைய தெலுங்கு படத்துல பிஜிஎம் போட்டு கால் எடுத்து வச்சோம் ஒட்டையும் இல்ல, அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த ஏதோ புது பொருள் வாங்கினா அந்த பபுள்ஸ் மாதிரி இது இருக்கும்ல, அது என்னது கவர், அந்த உடைக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி. இங்க கால் விடு. அது கால் அச்சே. ஐயா நான் வைக்கலப்பா. நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. வலிக்குதுங்க. சரி, நல்லா இருக்கு. பானையெல்லாம் உடைச்சு விளையாடும் அந்த மாதிரி இருக்கு. லெவல புடிச்சேன். சேஃபா நான் இங்க வந்தேன். நான் காயாத்தினால அது இதாகல. அப்ப அங்க போய் பார்க்க முடியாது. சேரா இருக்குடா. சேரா இருக்கு, போக முடியாது. இந்த இங்க இருந்து வேணா சும்மா இப்படி 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 எடுத்துக்கலாம். கேமரா வச்சு கிம்பிள் வச்சு. அது மக்கள் ஏன் போட தெரியுமா? மழை வந்து 2 நாள் மழைன்னு சொன்ன பாரு இல்ல, போன வாரம் வந்து. போன வாரம் 2 நாள் வந்ததுல, அதனால அப்படி ஃபுல்லு சேர் ஆயிருச்சு. பாக்கி எல்லாம் காஞ்சு கிடக்குது. எங்க பாரிலையும் மழை வந்துச்சு. வேற இல்ல, பாரிலையும் மழை வந்துச்சு. ப்ரூஃப் வச்சிருக்கோம். பெருமையா? சரி, ஓகே. இங்க ஒரு ட்ரீ இருக்கு. வவாஸ் ஆலிவ் ட்ரீ. கிச்சன்ல போட்டு சமைக்கிற இருக்குல்ல, ஆலிவேல். அந்த ஆலிவேல் ட்ரீ தான். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிகாகோல இருக்காமா. என்னது? டேய், ஆலிவ்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு இடமே இருக்கு. கிரீஸ். சிகாகோ. இதுக்கு மேல எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபுல்லா தண்ணி சேருமா இருக்கு. நம்ம திரும்பி போயிட்டு அந்த சைடு என்ன இருக்குன்னு பாக்கலாம். அங்க போய் பார்க்கலாம். ட்ரீ ஆஃப் லைஃப் தெரியாதுடா. அப்போ தெரியுதுங்க. அவ்வளவு தூரம் நடந்து வந்து கஷ்டப்பட்டு வந்தது காட்டுறதுக்கு இருந்துடா. இப்ப தெரியுதா? கால தெரியுதா? படுத்துக்கோ அப்படியா? இப்ப தெரிஞ்சோ. ஓகே, பேசுங்க. தாங்க முடியலையே. சோ நம்ம வீடியோட எண்டு வந்துட்டோம். பயங்கரமான வெயில் அடிக்குது. நம்ம வெயில் கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சு. இருந்தாலுமே சூரியன் மாதிரி கண்ணுக்கு நேரம் இதாகுது. சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டு வந்துட்டுமா? உனக்கு என்ன இவ்வளவு சந்தோஷம்? மொட்டை வெயில படுத்து ஜாலியா இருக்குங்க. இந்த மொட்டை வெயில படுக்கிறதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்ணுங்க. ஷேர், லைக். லைக் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இவனை பத்தி எல்லாம் ஓகே. டாடா, பை. அவ்வளவுதான். Cheers, பண்ண கிளாஸ் தடியா.